அனைவருக்கும் வணக்கம்பா. நம்ம டிவி சார்பு SIPC எக்ஸாமுக்கான கோச்சிங்க்கு அதில் விஷுவல் ரீசனிங்ல சில ஷார்ட்கட் மெத்தட் நம்ம பார்க்க போறோம். அதில் முதல் கேள்வி பாருங்கப்பா, இதுக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இப்போ எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீக் கூட ஒரு வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ஸ்கொயருக்குள்ள எத்தனை மூளை விட்ட இந்த மூளை விட்ட லைன் கொடுத்தான்னு வச்சுங்களேன்பா. இது 1 2 3 4ன்னு எழுதுங்க. இதை 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள 8 முக்கோணங்கள் இருக்கும்பா. அப்ப இதுக்குள்ள 8ஆ? அப்ப அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஸ்கொயர்லயும் எத்தனை பா இருக்கும்? 1 2 3 4ஆ? வர்ற வேலையை அப்படியே 2 டைம்ஸ் பண்ணா 8ங்களா? அதே மாதிரி ரெண்டு சேரும் போது ஒரு 2 பெரிய முக்கோணங்கள் நமக்கு கிடைக்கும்பா. அப்ப இதுவரை நம்ம பார்த்தது 8 + 8 + 2ஆ? அதே மாதிரி இந்த சைட்ல பாருங்கப்பா, இது 1 2 இது ஒரு ட்ரையாங்கிளா 3ஆ? அதே மாதிரி இது உள்ளுக்குள்ள ஸ்கொயர்ல போய் ஒன்று ஜாயின் ஆகுதா 4ஆ? இது ஒரு 5ங்களா? அப்ப இந்த சைடு ஒரு 5 முக்கோணங்கள். அதே மாதிரி பாருங்க, இதுலயே அதே 5 தான் வரப்போது. அகைன் நான் சொல்றேன், 1 2 இது ஒரு பெரிய முக்கோணம் 3ங்களா? அதுக்கப்புறம் இது போய் இதோட சேர்ந்து 4 5. அப்ப டோட்டலா எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட்டா, 18 + 10 மொத்தம் 28 முக்கோணங்கள் இதுக்குள்ள இருக்கும்பா. ரைட்டா? டோட்டலா இதுக்குள்ள 28 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரைட் பா. இந்த கொஸ்டின்ல வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் கேட்கறான். நம்ம சொன்ன அதே கான்செப்ட் நம்ம ஒரு ஸ்கொயருக்குள்ள இந்த மாதிரி மூளை விட்ட லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா எத்தனை பார்ட்டிஷன் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி 2 டைம்ஸ் பண்ணணும்பா. அப்போ 1 2 3 4 5 6 7 8ஆ? அப்ப 8 2 இதுக்குள்ள 16 முக்கோணங்களும் இருக்கும்பா. ஸ்மாலர் பிக்கர் எல்லாத்தையும் சேர்த்தா. அதே மாதிரி பாருங்க, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள 5 இருக்கும். எப்படி 5னா 1 2 இது 3ங்களா? அப்புறம் இந்த ஸ்கொயருக்குள்ள வந்து ஜாயின் ஆகுது இல்ல, இது ஒரு 4, இந்த ஸ்கொயருக்குள்ள ஜாயின் ஆகுது 5. அப்போ ஒரு சைட்ல 5னா அப்ப 4 சைட்ல இல்ல 20 முக்கோணங்கள் கிடைக்குமா? ஆக மொத்தம் 36 முக்கோணங்கள் உருவாகும்பா. ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி வாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 3ல இதுல எத்தனை ட்ரையாங்கிள்னா 1 2 3. இது ஷார்ட்கட் இப்படி தானே சொன்னோம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா இந்த வேர்டிசஸ்ல இருந்து லைன் வந்தா இதை மட்டும் தனியா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா 1 + 2 + 3 6. அப்ப இதுக்குள்ள அதே மாதிரி 1 2ன்னு எழுதுங்க. அப்ப இதுல ஒரு 6, இது 1 + 2 ஆட் பண்ணா 3. ஆக மொத்தம் 9 முக்கோணங்கள் உருவாகும்பா. அடுத்த கேள்வி பாருங்கப்பா, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஸ்கொயருக்குள்ள அந்த மூளை விட்ட லைன் வந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய ஐடியா என்னப்பா, இதை தனியா எழுதிட்டு 2 டைம்ஸ் பண்ணுங்க. இதுக்குள்ள சிறிய பெரிய முக்கோணங்கள் 12பா. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 5 முக்கோணங்கள் இருக்கு. எப்படி 5? 1 2 இது ஒன்று 3ஆ? இது போய் உள்ள ஸ்கொயரோட ஜாயின் ஆகுதா 4ஆ? இதுவும் ஸ்கொயரோட உள்ள ஜாயின் ஆகுதா 5ஆ? அப்ப இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு 5பா. அப்ப டோட்டலா நமக்கு எத்தனை முக்கோணங்கள் கிடைக்குன்னா 22 முக்கோணங்கள் கிடைச்சிருக்கும்பா. ரைட்பா. அடுத்த கேள்வி பாருங்கப்பா, இதுக்குள்ள எத்தனை முக்கோணங்களோ எத்தனை சதுரங்களும் கேட்கறான்பா. நம்ம பார்த்த ஐடியா என்னப்பா, ஒரு ஸ்கொயருக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் அப்படின்னா சின்ன ட்ரையாங்கிள் 4ஆ? அது எப்பயும் போல 2ஆல பெருக்கிறோம் 8பா. அப்ப இதுக்குள்ள 8 முக்கோணங்கள், இதுக்குள்ள 8 முக்கோணங்கள் 8 முக்கோணங்கள் 8 முக்கோணங்கள். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் 32 முக்கோணமா? இல்ல பெரிய முக்கோணம் எப்படின்னாப்பா, இந்த 2 ஸ்கொயரை சேர்க்கும் போது 2 பெரிய முக்கோணம் உருவாது பாருங்க. 1 ரைட்டா, இந்த 1 2 ரைட்டா. அடுத்தது அது மாதிரி 2 ஸ்கொயரை சேர்க்கும் போது இதுல 2 பெரிய முக்கோணங்கள் ஃபார்ம் ஆகும்பா. அடுத்த 2பா. அப்பல அடுத்த 2 ஸ்கொயரை ஜாயின் பண்ணும் போது 2 பெரிய முக்கோணங்கள் ஃபார்ம் ஆகும்பா. ரைட்டா. அப்ப இதுவரை நம்ம எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 34 36 38ஆ? அதே மாதிரி இது 1 இது 1பா. அப்ப மொத்தமா 40 முக்கோணங்கள் இருக்குப்பா. இதுக்குள்ள சதுரங்கள் எத்தனை தனித்தனியா பாருங்க. 1 2 3 4 இது ஜாயின் ஆகுதுல்ல, இங்க இது ஒரு சதுரம் தான். இது ஒரு 5, இது ஒரு 6, இது ஒரு 7பா. அப்ப நம்ம 40 முக்கோணங்களும் 7 சதுரங்களும்பா. அப்ப ஆப்ஷன் சியை நம்ம எடுத்துக்கலாம்பா. ரைட்பா. இதுக்குள்ள எத்தனை கனசதுரங்கள் இருக்கு, எத்தனை கியூப்னு கேக்குறான்பா. இதெல்லாம் நீங்க வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்பரை மேல எடுத்துங்க. இதுக்குள்ள இதெல்லாம் 1பா. மொத்தம் 4 கார்னரா? அப்ப இங்க வந்து மேல 2ன்னு எழுதுங்கப்பா, இதுக்கு மேல 3ன்னு எழுதுங்கப்பா. அப்ப டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 4. ரைட்டா? 4 2s are 8. ரைட்டா? இது ஒரு 3பா. ஆக மொத்தம் இல்ல 15 கனசதுரங்கள் இருக்கும்பா. டோட்டலா இதுக்குள்ள 15 கியூப் இருக்குன்னு பாக்குறோம்.
ரைட் வா. இந்த கொஸ்டினுக்கான ஐடியா நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். நம்பர்ஸை தனியா எழுதுங்க. இதுக்குள்ள 6, அப்ப இதுக்குள்ள ஒரு 6, இதுக்குள்ள 6, ஆக மட்டும் 18 முக்கோணங்கள் இதுக்குள்ள கிடைக்கும்பா. ரைட் பா. அடுத்த கேள்வி எண் 8 வாங்குப்பா. இதுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் எத்தனை ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காம்பா. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். ஒரு ஸ்கொயருக்குள்ள எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா தனித்தனியா எழுதுங்க. 4 4 × 2 8 பா. இதுக்குள்ளே அதே தான்பா. 4 × 2 8. இதுக்குள்ள அதே கான்செப்ட் தான். 4 × 2 8 பா. இந்த ரெண்டு ஸ்கொயர் சைட் பை சைடா சேர்ந்தா ரெண்டு பெரிய முக்கோணங்கள் நமக்கு கிடைக்கும்பா. அடுத்த ரெண்டு ஸ்கொயர் ஜாயின் ஆகுனா இதுலயே ரெண்டு பெரிய முக்கோணங்கள் கிடைக்கும்பா. அப்ப ஆக மொத்தம் நமக்கு எத்தனை முக்கோணங்கள் கிடைச்சிருக்கும்? 28 முக்கோணங்கள் கிடைச்சிருக்கும்பா. எத்தனை ஸ்கொயர்னா 1 2 3 ரைட்டா? இது ஓகேங்களா? இது 4 5 பா. அப்ப 28 முக்கோணங்களும் 5 சதுரங்களும் கிடைச்சிருக்கும்பா. ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்குப்பா. ரைட் பா. கேள்வி எண் 9 பா. இந்த கேள்வியே நமக்கு இப்படி ஹரிசாண்டல் லைனா வந்தா அதோட ஷார்ட்கட் நமக்கு வேற. ரைட்டா? அதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணிருப்போம்? இதே கொஸ்டின் இந்த மாதிரி வந்தா இந்த பார்ட்டிஷன் நம்பர் எழுதுவோம். ரைட்? அதை ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணிட்டு மேலேங்கிலே ஆட் பண்ணா இல்ல 30 அந்த மாதிரி சொல்லுவோம். பட் இங்க லாஜிக் ஹரிசாண்டல் லைன் கிடையாதுப்பா. ஒரு கிராஸா போதில்ல. இந்த மாதிரி வந்தா இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எப்பயும் போல பார்ட்டிஷன் எழுதுங்க. அது n = 6 எழுதுங்க. இது n² + 2n ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. அப்ப 36 + 2 6 are 12 பா. ரைட்? அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள 48 முக்கோணங்கள் மொத்தமா இருக்கும்பா. அப்ப இந்த ஃபார்முலா எப்ப இதை பயன்படுத்தணும்னு பாருங்கப்பா. ரைட்டுப்பா. இப்ப இதுக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் அப்படின்னு நம்ம கேட்கறான். ஆஸ் யூஷுவல் அதே ஐடியா தான். நம்பர்ஸை தனியா எழுதுங்க. இதை 2 டைம்ஸ் பண்ணா இதுக்குள்ள 8. அப்போ அதே மாதிரி இதுக்குள்ளேயே செக் பண்ணீங்கன்னா 8 முக்கோணங்கள். ரைட்டா? இது ஒரு தனி முக்கோணம். அதே மாதிரி இன்னொரு பெரிய முக்கோணம் இருக்கு பாருங்க. நம்ம கால்குலேட் பண்ணாத ஒரு பெரிய முக்கோணம். இந்த சைட்லயே ஒரு பெரிய முக்கோணம் இருக்குப்பா. அப்ப ஆக மொத்தம் இதுல எத்தனை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 19 முக்கோணங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும்பா. ரைட்டா? இதுக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் அப்படின்னு கேட்டானப்பா. இதுக்கு என்ன லாஜிக்னா இந்த மாதிரி ஒரு கிராஸா வரும்போது இதுல நம்பர் எழுதுங்க. 1 2 இந்த சைட்லயே 1 2 எழுது. ரெண்டும் ஈக்குவலா இருந்தா அந்த 2ன்னு எழுதிட்டு பவர்ல கியூபிக்னு எழுதணும்பா. அப்ப 2³ என்னப்பா? இதுக்குள்ள மொத்தம் 8 முக்கோணங்களை உருவாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த சைட்ல 3 இந்த சைட்ல 3 ஒருவேளை லைன் இப்படி எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி நமக்கு வரும்போது நீங்க பேஸ்ல 3 பவர்லயே கியூப்னு எழுதணும். 27. ஒருவேளை இந்த பார்ட்டிஷன் வேல்யூ 4 இருந்தா 4³ 64 உருவாக்கும்பா. ரைட் பா. இதுக்குள்ள எத்தனை முக்கோணம்னா அதே ஐடியா தான்பா. இந்த பார்ட்டிஷன் வேல்யூ எழுதுங்க. இதை ஆட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள மொத்தம் 15 முக்கோணங்கள் நமக்கு கிடைக்கும்பா. ரைட் பா. இந்த கேள்வியில அவன் என்ன சொல்றான்னா வட்டங்களை சொல்லிட்டான்பா. இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சென்டர் பாயிண்டையும் ஜாயின் பண்ண பிறகு உள்ள ஒரு சதுரம் உருவாகுது. அதுக்குள்ள எத்தனை சதுரம் நமக்கு உருவாகும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறான்பா. ரைட்டா? ஓகே. இப்ப நம்ம எல்லா பாயிண்டையும் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ண பிறகு நமக்கு உள்ள வரக்கூடிய இந்த சதுரங்களுடைய எண்ணிக்கை என்ன? இது நம்ம கொஸ்டினா கேட்கிறோம். பாருங்கப்பா. இது ஷார்ட்கட் என்னன்னாப்பா, எத்தனை ரோ எத்தனை காலம்னு பார்க்கணும். 3 ரோ 2 காலம்பா. அப்ப 3 × 2 எழுதுங்க. இது அப்படியே -1 பண்ணீங்கன்னா 2 × 1. இதை -1 பண்ணா இங்க 1 × 0. அப்ப 0வை விட்டுருங்கப்பா. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள மொத்தம் 8 சதுரங்கள் நமக்கு உருவாகும்பா. நீங்க ஒன்னா கால்குலேட் பண்றதை விட இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். ரோ காலமா வந்தா இதை ஃபாலோ பண்ணலாம்பா. நன்றி, வணக்கம்பா.